சென்னை திருவொற்றியூரில் தாய் மற்றும் தம்பியை கழுத்தை அறுத்து கொலை செய்த கல்லூரி மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்வில் அரியர் வைத்ததை தட்டி கேட்டதால் கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இரட்டை கொலையின் முழு பின்னணி என்ன? சென்னை திருவொற்றியூர் திருநகரைச் சேர்ந்தவர்கள் முருகன், பத்மா தம்பதி. இவர்களின் மூத்த மகன் நிதிஷ் கல்லூரியிலும் இளைய மகன் சஞ்சய் 10ஆம் வகுப்பும் படிக்கின்றனர். முருகன் ஓமன் நாட்டில் ஓட்டுநராக பணிபுரிவதால் பிள்ளைகள் இருவரும் அக்குபஞ்சர் மருத்துவரான தாய் பத்மாவின் கண்காணிப்பிலேயே வளர்ந்து வந்தனர். இந்நிலையில் மூத்த மகன் நிதிஷ் வெள்ளிக்கிழமை அன்று தனது உறவினர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்பியுள்ளார். அதில் தனது தாய் மற்றும் தம்பியை கொலை செய்து விட்டதாகவும் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பத்மா மற்றும் சஞ்சய் இருவரும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தனர். இருவரும் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். மேலும் இருவரின் உடல்களும் பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்ட நிலையில் இருந்துள்ளது. வண்ணாரப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நடத்திய விசாரணையில் வீட்டில் உள்ள காய்கறி வெட்டும் கத்தியால் இருவரும் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கல்லூரி மாணவன் நிதிஷை போலீசார் தேடி வந்த நிலையில் குப்பம் பகுதியில் ஒரு பழுதடைந்த படகில் அவர் படுத்திருப்பது தெரியவந்தது. வண்ணாரப்பேட்டை போலீசார் அவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்த பல அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்தன. பிஎஸ்சி படித்து வரும் நிதிஷ்குமார் தேர்வில் தோல்வி அடைந்து 14 அரியர்கள் வைத்திருக்கிறார். சரியாக படிக்காமல் ஊர் சுற்றி வந்த நிதிஷை தாய் பத்மா கண்டித்ததால் அவரை கொலை செய்ய திட்டம் போட்டுள்ளார். வியாழக்கிழமையன்று இரவில் கட்டிலில் படுத்திருந்த தாய் பத்மாவை கத்தியால் கழுத்தறுத்து கொன்றதாகவும் அதை பார்த்த தம்பி சஞ்சயை கழுத்தறுத்து கொலை செய்ததாகவும் நிதிஷ் போலீசில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இருவரின் உடல்களையும் பிளாஸ்டிக் கவரில் சுற்றி குப்பையில் வீச நிதிஷ் முயற்சி செய்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரையும் கொன்றுவிட்டு ரயிலில் விழுந்து தற்கொலை செய்ய சென்றதாகவும் ஆனால் பயமாக இருந்ததால் 1 மணி நேரம் ரயில் நிலையத்தில் காத்திருந்து பிறகு வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் நிதிஷ். இரவில் குப்பம் கடற்கரை பகுதியில் பழுதடைந்த படகில் மறைந்திருந்த நிதிஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தாய் தம்பியை கல்லூரி மாணவன் கொலை செய்த சம்பவம் அவரது உறவினர்களையும் அப்பகுதி மக்களையும் கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.